ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிப்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இட்லி வெந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு அது எப்படி வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சுடும். அதுக்கான டிப்ஸ் தாங்க இது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம பார்க்கலாம். நீங்கள் டூத் பிக்கை இந்த மாதிரி வைக்கும்போது அதனுடைய அனல் அடிக்கும். அதனுடைய ஆவி அடிக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணியோட ஆவி உங்களுக்கு கையெல்லாம் சுடுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூண்டு எடுத்துக்கோங்க. அதனுடைய காம்பை இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சுடாது, ஈஸியாக இருக்கும். பூண்டில் ஸ்மெல்லு வராதுங்க. நீங்கள் தைரியமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகினர்ஸ்க்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்யும்போது நம்ம வேக வைக்கிற அரிசியிலேயே நம்ம கொஞ்சம் சால்ட்டும் சினமனும் சேர்த்துட்டா ஈஸியாக இருக்குங்க. முட்டை வேக வைக்கும்போது கூடவே நம்ம அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் தனித்தனியாக செய்கிறத விட நீங்கள் தனித்தனியாக வேக வச்சு அதில் சேர்த்துக்கும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நூடுல்ஸ்க்கான டிப்ஸ் தான். நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு சூடாகட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் நூடுல்ஸை அதில் போட்டுக்கலாம். ஹக்கா நூடுல்ஸை போட்டுக்கோங்க. இல்லை எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ நான் அடுத்த இது போடுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம நூடுல்ஸு சேர்த்துக்கணுங்க. எப்பயுமே நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மிதந்துக்கிட்டு இருக்கணும் நூடுல்ஸு. அப்போ தான் நமக்கு நல்லா நூடுல்ஸு பொல பொலன்னு கிடைக்கும். இல்லைன்னா நல்லா குழஞ்சி போயிடும். அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. ஹோட்டல்லலாம் இந்த டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஊற்றிருக்கிற தண்ணிக்கு மேலே தாங்க இந்த நூடுல்ஸ் மிதந்துட்டுருக்கு. இது வேகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு தான் நம்ம வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நூடுல்ஸும் டேஸ்ட்டாக வரும். நமக்கு நல்ல கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த டிப்ஸை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலான்னு இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். நம்ம வேர்க்கடலையை வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ் நம்ம வீட்டில் பாதுகாக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நீங்கள் நல்லா அகலமாக இந்த மாதிரி காத்தோட்டமாக வச்சுருங்க. அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இந்த வேர்க்கடலை மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், நல்லா உலர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் குவிச்சு வைக்கும்போது அதில் பூஞ்சைகள் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம தேங்காய் உடைச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே வச்சுருங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் உலர்ந்து இருக்கட்டும். அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு தேங்காய் நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது உருளைக்கிழங்கை நம்ம பொரியல் செய்யும்போது சாதாரணமாக வேக வச்சு செய்வோம். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடில் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி மெத்தடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கட் பண்ண வேண்டாம் உருளைக்கிழங்கை. ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கை மேலே வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தோலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு வந்துடும். நீங்கள் தண்ணியில் கூட போட வேணாம், கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே போதும். அதுக்கு பிறகு நீங்கள் பொரியல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஊறுகாய் போடும்போது எப்பயுமே நல்லெண்ணெயில் போடுங்க. தேங்காய் எண்ணெயிலையோ கடலை எண்ணெயிலோ போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயில் போடும்போது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் நம்ம போடும்போது அடியில் போயிடும். இப்போது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அடியில் போய்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு நீண்ட நாளைக்கு வராமல் இருக்கும், கெடாமல் இருக்கும். அது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே அந்த இதை எந்த இதில் வச்சுருக்கீங்களோ, பாட்டிலோ இல்லை டைட் கண்டெய்னரோ, அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் நமக்கு
மேலே வந்துடும். இந்த மெத்தடு பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் போல் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. கண்ணாடினா கொஞ்சம் கையை பிடிச்சிட்டே இருங்க, கண்ணாடி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆயில் நல்லா மேலே வந்துடும் பாருங்கள். இப்போது உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து குளுக்க தேவையில்லை. இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடியில் இருந்த எண்ணெய் மேலே இருக்கிற ஊறுகாய் வரைக்குமே இருக்குது. நீங்கள் ஊறுகாய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும், கெடாமலும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஆயிலாக இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 வீக் ஒன்ஸு இல்லைனா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஆயில்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம காய்கறிகளை வேக வைக்கும்போது எப்பயுமே தண்ணி ஊற்றி வேக வைப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நல்லா நமக்கு காய்கறிகள் எல்லாம் வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கும் போது எப்பயுமே நம்ம மேலே கடுகு தெறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி தெறிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடுகு போட்டிருக்கோம், ஆயிலில் தெறிக்க போகுது. இப்போ பாருங்கள், நல்லா தெறிச்சு வருது பாருங்கள். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, கையெல்லாம் நல்லாவே எண்ணெய் பட்டுரும். அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டாச்சு அந்த மஞ்சத்தூளை. உடனே நீங்கள் வந்து ஆனியனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லாவே தெறிக்காமல் இருக்குது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட நீங்கள் வந்து அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு மேலே தெரிச்சு வராது. ஏன்னா நமக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுக்கு காரணம் இது தான். நம்ம ஆனால் தெரியாமலே நிறைய பேர் சேர்த்துட்ருப்போம். நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸு தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில்